எனக்கு இந்த பாட்டு நம்ம எவ்வளோ சொன்னாலும் போகாது. மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி ராமமூர்த்தி. இது அந்த பாட்டோட டியூனை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. எப்படிதான் பண்ணாருன்னு அந்த சரணம்லாம் கேட்கும்போது பைத்தியமே பிடிக்கும். அவ்வளவு அப்படி எப்படி அந்த மாதிரி எல்லாம் போகிறதுக்கு அது எந்த கிரியேட்டராலையும் அது அவரால் ஒருத்தரால் மட்டும்தான் அந்த மாதிரி டியூன் போட முடிஞ்சதுன்னு தான் என்னோட கருத்து. அந்த பாட்டில் இருக்கப்பட்ட எல்லா சங்கதியும் எவ்ரிதிங் அவளுக்கு க்ளீனாக தெரியும். என்ன சங்கதின்னு எல்லாம் தெரியும். அதை வந்து அந்த அவளோட ஸ்டைலில் தொண்டையில் கொண்டு வந்தா அவ. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இந்த பொண்ணு வந்து இந்த கட்டை தொண்டையை வச்சுண்டு அவள் இது பாடினது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? யூ ஆர் அ ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட். என்னோட செல்ல குட்டி மோக்ஷிதா, ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் இந்த சீசன்லேயே. மோக்ஷிதா ரொம்ப அழகாக பாடின. என்ன ஒரிஜினல் ஸ்கேலில் நீ எடுத்து பாடினது பெரிய விஷயம். என்ன ஒரு கிளாசிக் சாங் இல்லையா? நீ என்ஜாய் பண்ணியா அது பாடினது? அது கற்றுக்குனதே நீ என்ஜாய் பண்ணியிருப்ப இல்லையா? எவ்வளோ அழகான சாங் இல்லையா? இந்த சரணம் ஆரம்பிக்கிறதெல்லாம் எவ்வளோ அழகாக பாடின தெரியுமா? சில லைன்ஸ் எல்லாம் நீ பாடினது கோல்டு கொடுத்துருக்கலாம். அது அவ்வளோ மேஜிக்கலாக பாடின. சில லைன்ஸ் வந்து டாப் லெவல் மேஜிக்கலாக இருந்தது. செம அழகாக இருந்தது. சில லைன்ஸ் வந்து கீழே போகல. இல்லைன்னா உனக்கு கீழே யூஸ்வலி ஈஸியாக போகும். பிகாஸ் ஆஃப் தட் லிட்டில் போர்ஷன் ஒன்லி என்னால் கொடுக்க முடியல. அது கோல்டு கொடுத்தா காம்படிஷன் லெவலில் இட் ஓன்ட் பி ரைட். அடுத்தபடியாக கவிஞரை கேட்கலாமா? ஸ்னேகன் சார். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா தாலாட்டு கேட்குற வயசில் இருந்துக்கிட்டு தாலாட்டு பாடுற பக்குவம் அந்த குரலில் எப்படி தான் வந்துச்சுன்னு தெரில. பெரிய விஷயம் அது. அதில் வந்து அதுவும் அவ்வளோ உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓப்பனிங்கில் ரொம்ப அழகாக அழலாமாலாம் கேட்கும்போது அவள் வாய்ஸில் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அழலாமான்னு அவளை கேட்க சொல்லலாம் போல தோணுச்சு. நிறைய பாடல்கள் இன்றைக்கும் இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லை, நம்ம முதல் தலைமுறைக்கு கூட கண்ணதாசன் பாட்டா வாலி பாட்டான்னு தெரியாமல் இன்னும் கன்ஃபியூஸில் இருக்கிற நிறைய பாடல்கள் இது ஒரு பாட்டு. ரொம்ப நாள் வந்து இதெல்லாம் வந்து கண்ணதாசன் பாட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் அந்த அளவுக்கு தனக்கு முன்னவர்கள் இருக்கிற அந்த இருக்கையை தனக்கான இயற்கையாக மாற்றிக்கொண்ட திறமையாளர்களில் வாலி சாருக்கு மிக முக்கியமான ஒரு பாடல் இருக்குதுக்கு இடம் இருக்குது. அந்த மாதிரி பல பாடல்கள் வந்து திணற விட்டுருப்பார். கண்டுபிடிடா நானா கவியரசானு அப்படின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப வியப்புக்குரிய பாடல்களில் நான் வியந்த பாடல்கள் இது. உண்மையிலே ரொம்ப நல்லா பாடுனீங்க. ரொம்ப நல்லா பாடுனீங்க. எனக்கு சங்கீதம் தெரியாது, நான் ரசிகன் தான், சரிங்களா? அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வாழ்த்துக்கள்.